ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எதிர்பாருங்கள் மாதிரி இருக்குது உண்மையாலுமே இந்த வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து மண்டே காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் பண்ண கிளம்பிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபஜர் தொழுதுட்டு போகிறதுக்கே மணி வந்து ஒரு 6:20 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் வாக் பண்ணியாச்சு. ஸோ வாக் பண்ணுறது மட்டுமே பத்தாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஏதாவது செஞ்சால் தான் கொஞ்சம் வெயிட்டு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சொன்னாங்க. சரின்னு பார்த்துட்டு வந்து நானும் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் முடிச்சுட்டு எப்பவும் போல் அந்த லைனில் வரும்போது தேங்காய் பால் அக்கா வந்து தேங்காய் பால் விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் அது வாங்கலை. ஸோ தாஜ் வந்து ஆஸ் யூஷுவல் பீட்ரூட் ஜூஸ் குடித்தா. ஏண்டி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறேன்னு கேட்டால் க்ளோ ஆகணுமா. சரி, ஓகே, அவள் வந்து க்ளோ ஆகணும்னு சொல்லிட்டு குடிக்கிறா. நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வந்து இதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்படியே வந்து பார்த்தா கொள்ளு சூப்பு கேட்டேன். கொள்ளு சூப்பு இன்றைக்கி இல்லைம்மா, இன்றைக்கி வந்து வாழைப்பூ சூப்பு இருக்குது குடிங்க அப்படின்னாங்க. நல்லா சுட சுட இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு டவுட்டு, சரின்னு ChatGPT கேட்டேன். அது வந்து குடிக்கலாமே, நிறைய நார்ச்சத்து இருக்குது, கொஞ்சம் பசி தன்மையை வந்து கட்டுப்படுத்தும்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லி அதை வாங்கி நல்லா சுட சுட குடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு. காலை எந்திரிச்சோடனே வந்து ஹலீம் சீட்ஸ் குடிப்பேன். இன்றைக்கி டைம் கொஞ்சம் ஆனனால குடுகுடுன்னு ஓடியாச்சு வாக்கிங்க்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து நல்ல சீட்ஸ் வந்து நல்லா ஊறி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு டம்ளர் கடன்னு குடித்தாச்சு. குடித்து முடிச்சுட்டு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் என்னுடைய வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு நிறைய சைடிஷ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி